ஆன்மீகச் செய்திகள். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஸ்ரீ பரபரதேசி சித்தர் பீடக்கோயில் 10ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. இதனை ஒட்டி யாகசாலையில் கணபதி பூஜையுடன் ருத்ர யாகத்துடன் கூடிய பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று ஜீவ சமாதி மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிவலிங்கத்திற்கு மகேஸ்வர பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து 9 வகையான நவ திரவியங்களால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி புதன்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு துளசி மற்றும் மலர் அலங்காரத்துடன் விஷ்ணு சகஸ்ர நாமவழி அர்ச்சனை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த அனிச்சம்பாளையம் ஸ்ரீ கேசவ தீர்த்த மகா சுவாமிகளின் பிருந்தாவனத்தில் வைகாசி மாத ஏகாதசி வியாழனை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி ஸ்ரீ ஸ்ரீ கேசவ தீர்த்தம் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு நீர்மால்ய புனித தீர்த்தம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அர்ச்சனை செய்த பின்னர் பல்வேறு தீபதூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டதுடன் பிரசாதமாக வழங்கப்பட்ட நீர்மல்ய தீர்த்தத்தை பெற்றுச் சென்றனர். சென்னை வில்லிவாக்கம் ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருள வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் 7ஆம் நாள் நிகழ்வாக தேரோட்டம் நடைபெற்றது. இதில் தாயார்கள் சமேத தாமோதர பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவிலில் ஸ்ரீ பட்டத்தரசியம்மன், ஸ்ரீ பாம்புளம்மன், ஸ்ரீ முத்தாளம்மன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இக்கோயிலில் வருடாந்திர வைகாசி பொங்கல் முளைப்பாரி உற்சவ விழாவை ஒட்டி தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த உற்சவத்தின் 10ஆம் நாளன்று காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் முளைப்பாரிகளை சுமந்தபடி ஊர்வலமாக கோயிலுக்கு வந்து பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து தாங்கள் கொண்டு வந்த முளைப்பாரிகளை கோயில் அருகில் உள்ள கண்மாயில் கரைத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கொங்கு நாச்சியம்மன் கோவிலில் வைகாசி உற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் பால்குடம் சுமந்தபடி ஊர்வலமாக கொங்கு நாச்சியார் கோயிலுக்கு வந்தடைந்ததுடன் மூலவர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகளுடன் வழிபட்டனர். சிவகங்கை நகர் ஸ்ரீ முனியாண்டி கோயில் புனர் நீர்மான திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை ஒட்டி யாகசாலையில் கணபதி பூஜையுடன் பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று பூரண ஆகுதியுடன் நிறைவு பெற்றன. தொடர்ந்து கடங்கள் புறப்பாடாகி கோயிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு வேதமந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் இசைக்க கோயில் விமான கலசங்கள் மற்றும் தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு குளவையிட்டு வழிபட்டனர். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் வியாழக்கிழமையை ஒட்டி குருதட்சிணாமூர்த்தி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக கலசஸ்தாபனம், கணபதி பூஜை, புண்ணியாக வசனம் ஆகியவைகளுடன் மலர்கள் சாற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு பால், தயிர், தேன், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு பூஜைகளுக்கு பின்னர் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
சென்னை பாரிமுனை ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழா நாட்களில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்துருள வீதி உலா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. இதில் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு கருட சேவை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் டவுன் ஸ்ரீ ராஜகணபதி கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 21 அடி உயர கொடிமரம் சிறப்பு பூஜைகளுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆன்மீக செய்திகள்.